Hi friends, welcome to Explore with Malim. இன்னைக்கு ஒரு very informative and golden information கூட சொல்லலாம் இன்னைக்கு. First of all நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி I really want to thank each and every one of you for your support. நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ நம்ம சேனல்ல போட்டாச்சு. உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், it was just overwhelming. In case நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா please go ahead and subscribe it. Okay, without any delay இன்னைக்கு நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போதான் நம்ம ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லாரும் எக்கனாமி எல்லாம் பூம் ஆகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு நல்ல ஜாப் வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ வந்து கனடால ஆக்சுவலா நியூ பிரன்ஸ்விக்னு ஒரு ப்ரொவின்சஸ் இருக்கு. அந்த ப்ரொவின்ஸில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரெக்ரூட்மெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இன்னைக்கு. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி ரேர் சான்ஸ். இதை மாதிரி அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க. வெரி ரேர்லி தே ஓப்பன் இட், பட் தே வில் க்ளோஸ் இட் as soon as possible. ஸோ இன்னைக்கு தான் நான் அந்த ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை. நான் ஈவினிங் உட்காந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக எனக்கு டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரி, அதை உடனே நம்ம வந்து கன்வே பண்ணிடலாமே, ஸோ தட் ஹூஎவர் இஸ் கெட்டிங் யூஸ் தே வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இட். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க அந்த நியூ பிரன்ஸ்விக் உடைய இமிக்ரேஷன் வெப்சைட். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த டாப் இமிக்ரேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் இன் நியூ பிரன்ஸ்விக் கனடா. ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ as soon as நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறத அப்படியே கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான். ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது இந்த விர்ச்சுவல் ரெக்ரூட்மெண்ட் மிஷன், அதாவது ஒன்லி ஃபார் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார். ஆமாம், அதை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விர்ச்சுவல் ரெக்ரூட்மெண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த பீப்புள் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார், அதாவது ஹோட்டல், டூரிசம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ ஹவு டு ப்ரொசீட்? வெரி சிம்பிளுங்க. இந்த சைன் அப்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வெப்சைட் எப்போவுமே கனடியன் வெப்சைட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னா தே ஆர் லைக் பாயிண்ட் பை பாயிண்ட் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் சைன் அப்னு கொடுத்ததுக்கு அப்புறமே உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக மேலே கிளியர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு உள்ள அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னேன்ல, அது வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. யூ ஷுட் ஹாவ் அ ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி ஏரியா. ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு அவங்க எதை மீன் பண்ணுறாங்கன்னா பாஸ்ட் 5 years, அதாவது பாஸ்ட் 5 வருஷத்தோட இந்த ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஓகே, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் என்ஓசிஸ். இது வந்து கோடு, ஒவ்வொரு ஜாப் ரிலேட்டட் டாப் ஹெட்டிங்ஸ்க்கும் அதுக்குள்ள கோடு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஃபுட் அண்ட் சர்வீஸ் மேனேஜர், ஃபுட் சர்வீஸ் சூப்பர்வைசர், ஷெஃப், குக், இதே மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ திங்க் நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒன்றில் வந்து எலிஜிபிள்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் அப்ளை. ஹவு டு அப்ளை? ஓகே, பிஃபோர் யூ ப்ரொசீட் இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதாவது the photo page of your current passport. உங்களுடைய கரண்ட் பாஸ்போர்ட்டோடைய ஃபர்ஸ்ட் பேஜ், அதாவது ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த பேஜோடைய ஃபோட்டோ காப்பி வச்சுருக்கணும், ஸ்கேன் பண்ணியிருக்கணும். பிகாஸ் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறது. அடுத்தது விசா ஃபார் யுவர் கரண்ட் கண்ட்ரி ஆஃப் லீகல் ரெசிடென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பட் ரெசிடிங் இன் யூஏஇ. ஸோ யூஏஇயில் உள்ள யூஏஇ வேலிட் ரெசிடென்ஸ் விசா இல்லைன்னா யூஐலுடைய எமிரேட்ஸ் ஐடி நீங்கள் எப்போதும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, திஸ் இஸ் மஸ்ட். இதெல்லாம் ரெக்வயர்ட்னு எழுதிருக்கு பாருங்கள், இதெல்லாம் மஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது யுவர் லாங்குவேஜ் டெஸ்ட் ரிசல்ட். ஒன்லி ரிக்வயர்ட் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் ஏ லாங்குவேஜ் டெஸ்ட், அதாவது ஐஎல்ஸ். ஸோ இமிக்ரேஷன் பர்பஸ்க்கோ இல்லை ஸ்டடி பர்பஸ்க்கோ எல்லாரும் நம்ம ஐஎல்ஸ் கொடுப்போம் இல்லையா. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஐஎல்ஸ் எழுதியிருந்தீங்கன்னா யூ கேன் கோ ஹெட் அண்ட் அப்லோட் இட். நெக்ஸ்ட் யுவர் இசிஏ ரிப்போர்ட். இசிஏ ரிப்போர்ட்னா நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இசிஏனா என்னென்னா எஜுகேஷன் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட். இது எதுக்குன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில் படிக்கிறோம், இந்தியாவில் படிக்கிறீங்க நீங்கள், ஸோ கனடாக்கு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ கனடாவில் உள்ள டிகிரியும் இந்தியாவில் உள்ள டிகிரியும் இஸ் ஈக்குவலன்ஸ். ஆக்சுவலாக இந்தியாவில் படித்த டிகிரி வந்து கனடாவில் செல்லும், அதாவது வேலிட்ங்கிறதுக்காக இந்த ஒரு ஏஜென்சி இருக்காங்க. அந்த ஏஜென்சி இதுக்கு நம்ம டாக்குமெண்ட் அனுப்பிச்சி வச்சா அவங்க இசிஏ கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். அதையும் நம்ம சப்மிட் பண்ணணும்.
பட் இது வந்து இமிகிரேஷன் இல்லை, இது டேரெக்டாக ரிக்ரூட்மெண்ட்காக. இப்போதைக்கு இது உங்களுக்கு தேவையில்லை. இன் கேஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட அப்லோட் பண்ணலாம். அடுத்தது யுவர் சிவி. இங்கே ஆப்ஷனல்னு எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு அப்லோட் இட். பிகாஸ் அந்த ஒரு டாக்குமெண்ட் தான் வில் எக்ஸ்பிரஸ் ஹூ வி ஆர், ரைட்? நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைக்க போகிறது இல்லை. நம்ம தேர் நாட் ஈவன் கோனா கால் அஸ். The only way they know who we are is through our CV. So I highly recommend to upload the CV in the portal. Okay. So once in the listed documents எல்லாம் clear-ஆ உங்க கையில இருக்கு. Okay. Next procedure very simple. டைரக்டா நீங்க அப்படியே scroll பண்ணீங்கன்னா உங்களுடைய first name, last name, email very important. email நீங்க எப்பவுமே கரெக்டா கொடுங்க. ஏன்னா once you apply, the confirmation will come to the email which you are entering here. அப்புறம் எல்லா ஃபியூச்சர் கம்யூனிகேஷனும் இந்த இமெயிலுக்கு தான் உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ என்டர் ஏ கரெக்ட் இமெயில். அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் த லாஸ்ட் நேம். மேக் ஷூர் தட் யூ என்டர் த கரெக்ட் நேம் ஆஸ் பர் த பாஸ்போர்ட். எப்போதுமே நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிபன்சி வந்துடக்கூடாது. தென் தேர் வில் பி ரிஜெக்ஷன் இன் ஃபியூச்சர். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாகவே நம்ம எல்லாமே ப்ராப்பராக செஞ்சால் லேட்டர் நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராது இல்லையா? அதனால கரெக்டாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ இமெயில் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் அக்ரி டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் அழுத்தினதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுண்டா, ஆல் த டாக்குமெண்ட்ஸ் இங்கே போட்டிருக்காங்களே ரிக்வயர்ட், தே வில் ஆஸ்க் யூ டு அப்லோட் த பாஸ்போர்ட். ஸோ பாஸ்போர்ட்டை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். அடுத்தது சிவி அப்லோட் பண்ணணும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அப்புறம் உங்களுடைய ஏஜ், கரண்ட் ஏஜ் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய ப்ரொவின்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ், நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட், பிகினர், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கேட்பாங்க. அப்புறம் 2 வீடியோ கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேக் வர முடியாது, இல்லை டிராஃப்டாக சேவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள 2 வீடியோ கொஷின்ஸ் இருக்கும். அந்த வீடியோ கொஷின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு கேட்பாங்க. அதாவது ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 5 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, வாட் ஆர் யுவர் பேக்ரவுண்ட் இன் ஹாஸ்பிட்டாலிட்டி, உங்களோட பொசிஷன் என்ன, அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் டைமை நீங்கள் முடிச்சுட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் யூ கிளிக் இட் வில் ரெக்கார்ட் அஸ் சப்மிட்டட். ஸோ 10 நிமிஷம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்லி 3 மினிட்ஸ் யூ ஹாவ் டு ரெக்கார்ட் யுவர் ஆன்சர்ஸ். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒய் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு கம் டு நியூ பிருன்ஸ்விக். எதுக்கு நீங்கள் வந்து கனடா நியூ பிருன்ஸ்விக் வந்து வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் கிளியராக அதையும் ரெக்கார்ட் பண்ணணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் 3 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சரிங் டைம். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் நீங்கள் அது சப்மிட் ஆகிடும். ஆக்சுவலாக 3 சான்சஸ் இருக்குது ரெண்டுக்கும், ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் 3 சான்சஸ் இருக்குது, 3 அட்டம்ப்ட்ஸ். ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் நாட் சாட்டிஸ்ஃபைட், தென் யூ கேன் ட்ரை அ செகண்ட் அட்டம்ப்ட். செகண்ட் அட்டம்ப்ட் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், தென் யூ கேன் ட்ரை அ தேர்ட் அட்டம்ப்ட். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் அட்டம் ட்ரை பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருந்தது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணிடும். அதாவது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. ஸோ when you are doing the second attempt, when you upload the second video, automatically it will replace the first one. ஓகே, இதுதாங்க வெரி சிம்பிள். ஓகே, இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, டிலே பண்ணாதீங்க, உடனே போங்க, கிளிக் பண்ணுங்க லிங்க்கை. டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி இருக்கும். உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ you are not going to pay anything for this, right? ஸோ லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. எதுவுமே ட்ரை பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது இல்லையா? ஸோ ப்ளீஸ் கோ ஹெட், அப்ளை. ஸோ ஒன்ஸ் யூ அப்ளை யூ கெட் த கன்ஃபர்மேஷன் த்ரூ இமெயில். அந்த கன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் அகேன் நான் கிளியராக சொல்லிடுறேன், தட் இஸ் ஒன்லி த கன்ஃபர்மேஷன் தட் தே ரிசீவ்ட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். இமிக்ரேஷன் ஆஃபீஸஸ் இருக்குல்ல, they will analyze your documents. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் they will send you the invitation to attend the meeting. ஸோ இதுதான் ஓவர்வியூ ஆஃப் த இமிக்ரேஷன், அதாவது நியூ பிருன்ஸ்விக் ரெக்ரூட்மெண்ட், விர்ச்சுவல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஐம் ஜஸ்ட் நியூ டு திஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஆல்சோ ஏதாவது தப்பு இருந்தால் மை அப்பாலஜி. ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் இன் ஃபியூச்சர் வீடியோஸ். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் கமெண்ட். ஐ வில் கிவ் இட் டு யூ. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ரெக்கார்ட் இட். அண்ட் ஸோ அகெயின் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, if you are not subscribed, please subscribe. And
share, like, stay tuned. Thank you.